நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தர்றதுக்கு என்னோட டைமும் என்னோட உடம்பு தான் இருக்கு. நான் எவ்வளவு வேணாலும் தர்றேன். அதை என்னோட வேணுவுக்காக நான் டெடிகேட் பண்றேன். அப்படி எங்க செலவுல நீ சவாரி எல்லாம் போக வேண்டாம். வேணானா வேணாம். வேணுவுக்கு குழந்தை பிறந்த விஷயம் எவ்வளவு லேட்டா தெரியுதோ அந்த அளவுக்கு அவங்க வந்தான்னா பெரிய பிரச்சனை ஆகும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உங்க பொறுப்பு என்னமோ பண்ணுங்க. சுமேஷ், நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருடா. நான் ஒன்று பண்றேன். அண்ணனுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். மெசேஜ் பார்த்த உடனே அண்ணன் திரும்பி கூப்பிட்டோம். ஓ, நீ எதையாவது பண்ணி பாலா குழந்தை பத்த விஷயத்த சொல்லு. பண்றேன். மத்ததையெல்லாம் வந்து பாத்துக்கிட்டோம். ஐயோ, நான் தாய் கிழவிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முதல் தடவையா நான் இப்பதான் பாக்குறேன். ஐயோ, பாலாக்காக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணிருப்போம்? நாம என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா நம்ம ஊருக்கு வர பாலத்தை லேட்டா திறப்பாங்க. ரோடு வசதி இல்லாததால் சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத காரணத்தினால் தாயும் குழந்தையும் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். அவ்வளவுதான். எப்படிங்க இப்படி எல்லாம் உங்களால பேச முடியுது? சில நேரத்துல இதை விட மோசமாலாம் பேசுவேன். என்னமோ எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறந்துருச்சுல. குழந்தைக்கு சின்ன வளையல், பேபி சோப், அப்புறம் ட்ரெஸ், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி தர வேண்டாமா? உனக்கு வேற வேலையே இல்லையா? குழந்தைக்கு பேபி சோப்பு, ட்ரெஸ்ஸா? ஏண்டி, அதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் என்கிட்ட ₹1 இல்ல. அது வாங்கணும் இல்லங்க. ஏண்டி, எதுவுமே செய்யாம இருக்கிறது இப்ப நல்லது. நாம 2 பேரும் வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். கலந்துக்க நினைச்சோம், கண்டமாயிடுவோம். இங்க பாரு, நம்ம நிலைமையே ஊசலாடுது. அதை முதல்ல கிளியர் பண்ணணும். அப்புறம் அடுத்தவங்க விஷயத்த பார்க்கலாம். சரியா? இல்ல வேண்டாம், முடிஞ்சது. எங்க எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க அக்கா விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தாகணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி பார்த்துட்டேன். அக்கா அதுல முடிவு பண்ணிட்டு உறுதியா இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? மனோஜ் அண்ணாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ல மாற்ற ஆளே கிடையாது. இத நானும் அக்கா கிட்ட எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். அழகும் ஆரோக்கியமும் இருக்கும்போது இது எல்லாமே ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா உடம்புக்கு முடியாம வரும்போது தான் வாழ்க்கையோட உண்மையான முகமே தெரியும். ஹரி, உனக்கு ஏதாவது ஷர்ட் பேண்ட் அயர்ன் பண்ணணுமா? நான் அதெல்லாம் காலையிலேயே அயர்ன் பண்ணிட்டேன். ஜெயாக்கா, எனக்கு இன்னும் 1 வாரம் தான் லீவ் இருக்கு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது. இதுல நான் எம்டி கிட்ட சொன்னா நீ ஹனிமூனை பாத்துக்கோ, நான் வேலைக்கே வேற ஆளை பாத்துப்பேன்னு சொல்லுவாரு. உன்னை வேலையை விட்டுட்டு திவ்யா கூட இருக்க சொல்லல. திவ்யாவோட சிச்சுவேஷனை யோசிச்சு சொல்றேன். எனக்கு அவளை பத்தி கவலை இல்ல. எனக்கு முழு கவலை உங்களை பத்தி தான். என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ டிக்கெட் போட்ட அன்னைக்கே கிளம்பி போயிடு. அதுக்கு முன்னாடி நான் மனோஜ் மாமா கிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறேன். அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் மகளுக்காக சட்டப்படி உன்னால நடவடிக்கை எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு அட்வொகேட் ஏற்பாடு பண்ணலாம்ல. அவ்வளவுதான் தம்பி பாசம்லாம். அண்ணி, கேஸுக்கெல்லாம் போனா பிரிவு தான் அதிகமாகும். இதுக்கு ஒரே வழி அந்த பிரச்சனையை நம்ம பேசி தீர்க்கறது மட்டும்தான். இனி எந்த சமாதானத்துக்கும் நான் வரமாட்டேன். மாமாவை பார்த்து நான் பேசுறேன்க்கா. என் லீவு முடியறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நம்ம தீர்த்தே ஆகணும். எனக்கு என் பொண்ணு திரும்ப வேணும். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அவ மட்டும்தான். தினம் தினம் இப்படி போய் சொல்ற பொண்டாட்டியை ஏமாத்துற ஒரு புருஷன் எல்லா சமாதானத்துக்கும் ஒத்து வருவாரு. ஆனா 24 மணி நேரமும் தாலி கட்டினவருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கிற பொண்டாட்டியை ஏமாத்தினா அதை பாத்துக்கிட்டு அந்த பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டா. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும். நல்லவனா வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துற கேடு கெட்டவன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இல்லனா என்னை ஏமாத்தினதுக்கு சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை நானே பண்ணிக்கிறேன். அக்கா, உங்க அக்கா ஏன் இப்படி பிடிவாதமா இருக்காங்க? புருஷன் கூட சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு வரவங்களெல்லாம் பிறந்த வீட்டுக்காரங்க சிரிச்ச முகத்தோட ஏத்துக்கிட்டா இப்படிதான். இனிமேவாது இந்த மாதிரி விஷயத்த என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும்.
நில்லுப்பா. நீ கல்யாணம் ஆனவன், ஒரு குழந்தையோட அப்பா. இதுக்கப்புறமா நான் சொல்ற அறிவுரையை கேட்கணும்னு அவசியம் இல்ல. அதனால நான் சொல்றது எல்லாத்தையும் நீ அறிவுரையா எடுத்துக்காத. மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் நேரடியா சொல்லுங்க, சுத்தி உழைச்சு பேசாதீங்க. உனக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு பொண்ணை கட்டணும்னு ஆசைப்பட்டு நான் எடுத்த சில முடிவுகளால உன் வாழ்க்கை பாதிச்சிருக்கு. நடந்து போன விஷயத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? என்னோட ஆசையை விட உங்களுக்கு உங்களோட குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லுவீங்க. அன்னைக்கு நீங்க எடுத்த முடிவு தப்பாயிடும் சொல்லி இப்போ ஒத்துக்கிட்டு தாழ்ந்து போயிடாதீங்கப்பா. தப்ப தப்புன்னு ஒத்துக்கிறதுனால ஒருத்தருக்கு உயர்வு தான் வரும்னு நான் படிச்சிருக்கேன். அப்படின்னா நீங்க முதல்ல மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள் நான் கிடையாது, பாலாதான். இதுக்கு முன்னாடியே பல தடவை நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டோம்ப்பா. அப்பெல்லாம் நீங்க எதையாவது சொல்லி கலந்துப்பீங்க, இல்லைன்னா நீங்க சொன்னதான் சரின்னு சொல்லுவீங்க. மொத தடவையா தப்ப ஒத்துக்கிறதா பெரிய மனுஷத்தோன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. என்ன பாலா முன்னாடி போய் ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருமான்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒருவேளை அந்த வார்த்தையால முடிய போறது என் வாழ்க்கையோட பிரச்சனையா இருக்கலாம். என்ன முடியுமாப்பா? நான் வாழ்ற இந்த வாழ்க்கையை பார்த்து நீங்களா தினம் தினம் அழுகிறதா சொல்றீங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரே ஒரு சாரி மட்டும் சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் அதோட முடிஞ்சிடும். பாத்தீங்களாமா, இப்ப கூட ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட போய் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சாரி கேட்கறதுக்கு இப்படி யோசிக்கிறாரு. இதத்தான் ஈகோன்னு சொல்லுவாங்க. அது உங்க மனசை விட்டு வெளியே போனா இந்த வீடு நல்லா இருக்கும். அவன் சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குங்க. நாம போய் பாலாவை பார்த்துட்டு வரலாமா? நான் இந்த வயசுல ஒரு பொண்ணு முன்னாடி போய் அசிங்கப்படணும்னு நீ ஆசைப்படுறியா? பாலா கேட்கிற ஒரு கேள்விக்காவது நம்மளால பதில் சொல்ல முடியுமா? பணம், அந்தஸ்து, இதை மட்டும் வச்சு வாழ முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மன நிம்மதி நமக்கு இல்லம்மா. நம்ம பசங்க சந்தோஷமா வாழறதுதான் நமக்கு நிம்மதியே. அதை நான் தெரிஞ்சுக்க சொந்த மகனோட வாழ்க்கையே நான் பணைய வச்சுட்டேன்னு நினைக்கும் போதுதான் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. நிரந்தரமா சாகிறது தான் இனி ஒரே வழி. நம்ம படுக்கலாமா செல்லும்? படுத்துக்கலாம். அம்மாடி, பவுடர் போடலாமா? இந்தா. என்னடா குழந்தைக்கு திருஷ்டி படாம இருக்க கன்னத்துல மை வைக்கணும். அது மொக்கையா இருக்குமா? மொக்கையெல்லாம் ஒண்ணும் இல்ல, அழகாதான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீ குழந்தைக்கு மை வச்சு விடு. இந்த வீட்ல நம்ம 3 பேர் தான் இருக்கோம். இப்ப யார் வந்து குழந்தைய கண்ணு வைப்பா? அப்பா அம்மா கண்ணு வச்சாலே போதும். பெத்த குழந்தைய யாராவது கண்ணு வைப்பாங்களா? குழந்தைய குளிப்பாட்டி படுக்க வைக்கும் போது குழந்தை அழகா இருக்கும். குழந்தைய படுக்க வைக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கான்னு நீ நினைச்சாலே போதும். அதுவே ஒரு கண் திருஷ்டி தான். அதனால திருஷ்டி படாம இருக்க நான் சொன்ன மாதிரி செய். இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை. இந்த விஷயத்துல நம்பிக்கை அவசியம் வேணும். குழந்தைய பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஒரு தாயோட கடமை. இல்லைன்னா தினம் தினம் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வரணும். இது போதுமா? இப்பதான் சரியா இருக்கு. அம்மா மாதிரி நீ சமத்தா வளரணும். அப்பா மாதிரி நீ கோவெல்லாம் படக்கூடாது.
போற? பாலாக்காவோட குழந்தைய பார்க்க போறேன். ஓ, நீ போய் பார்க்கலன்னா அந்த குழந்தை அப்படியே வாடி போயிடும். அவ ராத்திரி துடிச்ச துடிப்பா பார்த்ததும் தாயும் பிள்ளையும் போய் சேர்ந்துரும் தான் நினைச்சேன். இறக்கமே இல்லாம இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. இந்த வீட்டோட அடுத்த தலைமுறையோட முதல் குழந்தை இல்ல. குடும்ப பெருமையை பாதுகாக்கணும்னா குழந்தை ஆம்பளை புள்ளதான். இந்த காலத்துல ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படி எல்லாம் பாக்குறதே இல்ல. இதெல்லாம் சும்மா மேடையில பேசி கைத்தட்டல் வாங்கலாம். என்ன வேணா சொல்லு, ஒரு வீட்டோட அந்தஸ்து ஆம்பளை புள்ளதான். அடுத்த தலைமுறையை பெத்து போடுறதே பொம்பளை தான், மறந்துடாதீங்க. நீங்க போய் அந்த குழந்தைய முதல்ல பாருங்க அத்தை. இப்ப பாக்கலன்னு யார் அழுதா? பொம்பளை புள்ள தானே. எனக்கு எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்களை பிடிக்காது. என் பையன் வேணுவும் அப்படிதான். நீங்களும் 3 பசங்களை பெத்தெடுத்த பொம்பளை தானே? நான் பெத்தது 3 ஆம்பளை புள்ள. அதெல்லாம் கடவுளோட முடிவத்தை. எல்லாம் கடவுளோட முடிவுன்னு நாம சும்மா இருந்தா எப்படி? நாமளும் ஆசைப்படணும். நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நடந்துருமா? நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேன், எதுவுமே நடக்கல. நான் தாலி எடுத்து மூலையில கிடக்கணும்னு தானே நீ ஆசைப்படுற? யாரு? நானும்? உங்களை பத்தி நான் அப்படி நினைப்பேன் அத்தை. இந்த வீட்டோட வெளிச்சமே நீங்க தானே. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா இந்த வீடே அவ்வளவுதான். சரி, நான் போய் குழந்தைய பாத்துட்டு வரேன் அத்தை. சீக்கிரம் பாத்துட்டு வா. வேணு வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த குழந்தைய உயிரோட பார்க்க முடியாது. சின்ன குழந்தை பார்க்க அழகா இருக்குல்லக்கா. எல்லா குழந்தைங்களும் இப்படிதான் இருக்கும். நீ பிறக்கும் போது அரைச்சான் தான் இருந்தியா? அப்படியா? இப்போ குழந்தைய தூக்க முடியாதுல்ல? தூக்கணும்னு ஆசைப்படுறவங்க தூக்கலாம். ஒருத்தர் கையில மட்டும் என் குழந்தைய தர நான் ரொம்பவே பயப்படுவேன். அந்த கை என் குழந்தை மேல படாம இருக்கணும். நல்லா தூங்குறாள்ல? இவ தூங்குறது தான் கஷ்டம். நாங்க ஒரு தொட்டில் கட்டவா? நானும் அக்காவும் சேர்ந்து இங்க ஒரு தொட்டில் கட்டுறோம். நீங்க ஏங்க இப்படி சந்தோஷமே இல்லாம இருக்கீங்க? எல்லா சந்தோஷத்தையும் அழிக்க அந்த ஆள் எப்ப வேணா வந்துருவாருங்கிற பயம்தான். நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன்க்கா. டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியாததுனால நாங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். ஏதாவது ஒன்று ஆகியிருந்தா 2 உயிருக்கும் ஆபத்து தானே. 2 உயிர்லாம் இல்ல ஆஷா, ஒரே உயிர் தான். என்னல பாதி தான் என்னுடைய குழந்தை. எங்களுக்கு ஒரே உயிர் தான். வேணு மாமா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா லைனே கிடைக்கல. உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லியாக்கா? யார்கிட்டயும் சொல்லவும் வேண்டாம், யாரும் வரவும் வேண்டாம். என் பொண்ணுக்கு நான் மட்டும் போதும். உங்க அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைங்களே பிடிக்காதா? பிறந்தது பொம்பளை புள்ளதான்னு தெரிஞ்சா அந்த ஆள் உடனே இங்க வந்துடுவாரு. அதை நினைச்சுதான் நான் ரொம்ப பயப்படுறேன். நீ பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அம்மா பாத்துக்கிறேன். மனோ, டேய் மனோ. என்னம்மா? நம்ம ஸ்ரீகுட்டிக்கு காய்ச்சல் அடிக்குது. பாராசிட்டமால் சிரப் கொடுத்தேன். அப்படி இருந்து காய்ச்சல் நிக்கலப்பா. ஸ்ரீகுட்டி என்னமாச்சு? ராத்திரி லேசா காய்ச்சல் அடிச்சுது. காலையில நெருப்பா கொதிக்குது. துணி நினைச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்ரீகுட்டி நேத்து வந்ததுல இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடலப்பா. நேத்து நீ வேற குழந்தைகிட்ட அப்படி கத்துற. இது பயத்துல வந்த காய்ச்சல்டா. நீங்க ட்ரெஸ் மாத்துங்கம்மா, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். காய்ச்சலுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன்ப்பா. ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க இந்த மருந்து தான் கொடுப்பாங்க.
இந்த காய்ச்சல் அவ அம்மா வந்தாலே சரியாயிடும். நீ இவளை ஜெயா கிட்ட போய் விட்டுரு, இல்லைன்னா அவளை இங்க கூட்டிட்டு வா. அம்மா, நடக்கிற விஷயமா ஏதாவது சொல்லுங்கம்மா. குழந்தைக்கு காய்ச்சல் குறையணும்னா நான் சொல்றதை மட்டும் கேளுப்பா. நான் கூப்பிட்டு ஒன்னா அவங்க வர வேண்டாம். அப்புறம் என் பொண்ணு அவகிட்ட கொடுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப உன் இஷ்டப்படி என்ன வேணா பண்ணு. கடைசியில குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அழுது பிரயோஜனம் இல்லப்பா. நீ விட்டு கொடுத்து போனா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்கிறத ஜெயாவுக்கு சொல்லு. அவ வரலன்னா? அவ வருவாப்பா. அது கஷ்டமா? நீங்க வேணா கால் பண்ணுங்க. நான் இல்லடா, நீ தான் சொல்லணும். நான் கூப்பிட மாட்டேன். குழந்தைக்காக தானடா சொல்றேன். ஜெயா கிட்ட இருந்து நான் தான் இவளை தூக்கிட்டு வந்தேன். என் பொண்ணை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு. ஜெயாவோட உதவி இல்லாம இவளை நல்லபடியா பார்த்துக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு நான் தனியாக கூட்டிட்டு போறேன். ஏன் இப்படி பயமுறுத்துற? நீ பயப்பட வேற செய்வியா? சத்தம் போடாம பின்னாடி வந்து பயமுறுத்தினா பயப்பட மாட்டாங்களா? பாலாவுக்கு குழந்தை பிறந்த விஷயத்த அவங்க வீட்டுல சொல்ல வேண்டாமா? என்னால எல்லாம் முடியாது. அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க வேணும்னா போய் சொல்லுங்க. அவ வீட்டு ஆளுங்க இத்தனை நாள் எங்க இருந்தாங்க? அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போய் பிரசவம் பார்த்திருக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? ஆமா, அவங்கள எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? யார் பேச்சையும் மதிக்காம வீட்டை விட்டு வர்றவள எந்த வீட்லயும் யாரும் மதிக்க மாட்டாங்க, புரியுதா? இப்படி யார் பேச்சுமே கேட்காம சாபம் பிடிச்சவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து வாச்சிட்டாலே கடவுளே. இப்படி ஒருத்தியோட பிரசவத்தை பத்தி ஊருக்கு சொல்ல என்னால முடியாது. அவ வீட்டு ஆளுங்களுக்கு அந்த அளவுக்கு கௌரவம் இருந்துச்சுன்னா வந்து கூட்டிட்டு போட்டோம். வேணுவா இருக்க போய் தான் இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறான். அவன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்த குழந்தைய பெத்து போட அவ இந்த உலகத்திலேயே இருந்திருக்க மாட்டான். இத கையில கட்டிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வலிக்குது. இதுக்கு மேல சும்மா நடிக்காதீங்க. டாக்டரை போய் பார்த்தேன், இதுக்கு மேல இதை யூஸ் பண்ண வேண்டாம் டாக்டரே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுங்க. அப்புறம் உங்களோட இந்த வேட்டியை நான் எடுத்துக்கிறேன், பாலாக்காக்கு தேவைப்படும். இங்க பாராஷா, நீ தேவையில்லாம மூக்க நுழைக்காத. அப்படியே பட்டும் படதமா இருந்துக்க. நாம இங்க இருக்கும்போது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? இங்க இருந்தா தானே பிரச்சனை. அதனால நான் காலையிலேயே இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க போறது? இன்னும் பிளான் பண்ணல. வேணண்ண இங்க இல்லாததுனால அந்த செலவு இந்த செலவுன்னு நம்ம கிட்ட இருந்து பணம் கேட்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். சதீஷ் மாமா 5 பைசா செலவு பண்ண மாட்டாரு. ஏதாவது வேலைக்கு போனா தானே. வேலைக்கே போகாம எப்படி செலவு பண்ண முடியும்? மத்தவங்களை ஏமாத்தி வாழ்றதை தவிர சதீஷ் அண்ணுக்கு வேற எதுவுமே தெரியாதுடி. எங்க இருந்து 10 ரூபா கிடைச்சாலும் அதை குடிச்சு காலி பண்ணிடுவாரு. ஏய், அதனாலதான் சொல்றேன், அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். நாம இப்போதைக்கு இந்த இடத்த காலி பண்ணுவோம். அதுக்குள்ள இவனோட கை சரியாயிடுச்சே என்ன? ஏய், நான் இப்பவே ரெடி ஆகி டாக்டரை பார்க்கறதுக்கு கிளம்புறேன். போயிட்டு வந்த உடனே கை சரியாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. அப்படி நான் சொல்லுவேனா? நடிக்க நீ எனக்கு சொல்லி தராத. எந்த காயமும் இல்லாத இந்த கைய இதுக்குள்ள வச்சு கை உடைஞ்ச மாதிரி நான் எவ்வளவு சூப்பரா நடிச்சேன்ல. அது சரி. அப்ப இவ்வளவு நாளா எங்க எல்லாரையும் நீ முட்டாளாக்கிட்டு இருந்திருக்க. எனக்கு நீ ஒரு சட்டை அயன் பண்ணி கொடு. நான் முதல்ல கிளம்புறேன். ஏங்க குளிக்கலையா? நாய் பூனையெல்லாம் குளிக்கவா செய்து? இன்னைக்கு உன்னை நான் குளிப்பட்டேன்டா. கிளம்பி வருவல்ல, வா. இருக்குடி உனக்கு. என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க நின்னு? கத்தாத கத்தாத.
அங்க வெளியே இருந்து தேங்காய் விழுந்து கிடக்குது, போய் எடுத்துட்டு வா. அதுக்கேங்க நீங்க எப்படி மெதுவா, அம்மாவை கேட்ட போது சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வா. இல்லங்க, அதுக்கு போய் ஏன் மெதுவாடி, போயிட்டு வா. இதை வச்சே இன்னைக்கு நான் ஒரு கேம் ஆடுறேன். எல்லாத்தையும் காலி பண்றேன். இங்க பாரு, இத இப்படிதான் கட்டணும். நான் தொட்டில பாத்திருக்கேனே தவிர அதை எப்படி கட்டணும்லாம் எனக்கு தெரியாது. இந்த 5 வருஷத்துல 2 தடவை நானே இந்த மாதிரி தொட்டில் கட்டுற மாதிரி கனவு கண்டேன். ஆனா என் வாழ்க்கையில அது நடக்கல. இனி அதுக்கான வாய்ப்பை அந்த கடவுள் கொடுப்பாரோ இல்லையோ. என்ன இருந்தாலும் நீ எப்படி கட்டுறதுன்னு கத்துக்கோ. செல்லுக்குட்டி, பாலா, குழந்தைய நீ படுக்க வைமா. தொட்டிலுக்கு நாங்க கேரண்டி. செல்லம், உனக்காக பெரியமாவும் சித்தியும் கட்டின தொட்டில பாத்தியா? இனி அதுல படுத்து நல்ல சுகமா தூங்கு. வா. வேணு வந்தா என்ன ஆகும்னு நினைச்சு இப்பவே நீ கவலைப்படாத. பொம்பளை பிள்ளை பிறந்தது உன்னோட தப்பா? ஆம்பளைங்க மட்டும் எத்தனை நாள் வாழ போறாங்க? இனி ஆள போறதே பொண்ணுங்க தான். பொண்ணுங்க ஆம்பளைங்களே ஆட்டி படைப்பாங்க. சொன்ன பேச்ச கேட்கலன்னா ஆம்பளைங்க வெளியே தான் படுக்கணும். அவன் போதையில சுயநினைவு இல்லாம அப்படி ஏதாவது சொல்லிருப்பான். ஆனா அப்படிலாம் அவன் எதுவும் செய்ய மாட்டான். அவன் வரட்டும். எப்படியோ நாங்க எல்லாரும் இங்கதானே இருப்போம். அவன் நம்ம குழந்தைய எதுவும் பண்ணாம நாம பாத்துக்கலாமா? கொலவெறியோடு வரும்போது யார் தடுத்தாலும் அவரு கேட்க மாட்டாருக்கா. அந்த ஆளுடைய முரட்டு பிடிக்கலாம் என் குழந்தை தாங்கம்மா, போய் சேர்ந்துரும். வேணும் இங்க வராம இருந்தா நல்லா இருக்கும்னு நான் இப்ப ஆசைப்படுறேன். இப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து என்னால வாழ முடியல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.